புதிய மறுவரையறை ஆபத்து சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்கிறதா இந்தியா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தொகுதி மறுவரையறை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக தொகுதி மறுவரை என்பது ஆபத்தானது எனவும் சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்கிறதா இந்தியா என்ற கேள்விக்குறியை எழுப்பியிருக்கிறார். தென்றலாக இருக்கக்கூடிய தெற்றை புயலாக மாற்றுவதாக என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தென்னக மக்களின் நியாயமான கேள்விகளுக்கு பிரதமர் பதில் அளித்தே தீர வேண்டும் எனவும் தொகுதி மறுவரையை எப்படி நடத்தப் போகிறீர்கள் என வெளிப்படையாக அறிவிக்காமல் மத்திய பாஜக அரசு இதுவரையிலும் ரகசியமாக காப்பது ஏன் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். 2001ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுவரையை ஒத்திவைத்ததை போல பிரதமர் மோடி அவர்களும் ஏன் ஒத்திவைக்கவில்லை என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். தென் மாநிலங்களில் முன்வைத்த நியாயமான கோரிக்கையை பிரதமர் அவர்களின் பதில் என்ன என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 5 மாநில தேர்தலுக்கு இடையே அவசரமாக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் கூட்டுவதற்கு என்ன அவசியம் எனவும் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகாக கூட வேண்டும் எனவும் எதிர்கட்சிகள் ஆகின்ற மாநிலத்தில் நியாயமான கருத்தை உதாசீனப்படுத்துவதை மறைத்துள்ளதா மர்மம் என்ன என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அனைத்து கட்சிகளின் கூட்டம் கூட கலந்தாலோசிக்காமலேயே மிக முக்கியமான அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்ளும் முயற்சி என்பது சர்வாதிகாரமற்றது வேண்டுமென்றே செய்வதாக தெரிவித்திருக்கிறார். எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் கேட்கும் கேள்விகளுக்கு தான் பதில் சொல்லவில்லை எனவும் மக்களின் கேள்விகளுக்கும் பதில் கிடைக்குமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தென் மாநிலங்களின் உரிமைகளை உளைய வைத்துவிட்டு வடக்கை வலிமையாக வரி வழங்கக்கூடிய பாஜக அரசின் செயல்களை திமுக பார்த்து சும்மா இருக்காது என்று தெரிவித்திருக்கிறார். இது இங்கு வாழும் மக்களின் எதிர்காலம் எனவும் எங்கள் அனுமதியின்றி எங்களோடு பேசாமல் எது தொடர்பாக எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் அதற்கு உயிரே போனாலும் உடன்பட மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார். நாங்கள் ஃபேர் டிமிலிட்டேஷன் எனவும் இது இந்தியாவிற்கான வழிவகைக்கக்கூடிய செயலாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுவரையற்றது ஆபத்தானது எனவும் சர்வாதிகாரத்தை நோக்கி செல்லக்கூடிய இந்தியாவாக இது பார்ப்பதாக தெரிவித்திருக்கிறார். எங்களின் கோரிக்கையை எங்களுக்கு தெரியாமல் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதி கொடுக்க மாட்டோம் எனவும் நாங்கள் அதற்கு உயிரே போனாலும் உடன்பட மாட்டோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தி: தொகுதி மறுவரையறை ஆபத்து சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்கிறதா இந்தியா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தொகுதி மறுவரையறை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக தொகுதி மறுவரை என்பது ஆபத்தானது எனவும் சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்கிறதா இந்தியா என்ற கேள்விக்குறியை எழுப்பியிருக்கிறார். தென்றலாக இருக்கக்கூடிய தெற்றை புயலாக மாற்றுவதாக என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தென்னக மக்களின் நியாயமான கேள்விகளுக்கு பிரதமர் பதில் அளித்தே தீர வேண்டும் எனவும் தொகுதி மறுவரையை எப்படி நடத்தப் போகிறீர்கள் என வெளிப்படையாக அறிவிக்காமல் மத்திய பாஜக அரசு இதுவரையிலும் ரகசியமாக காப்பது ஏன் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். 2001ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுவரையை ஒத்திவைத்ததை போல பிரதமர் மோடி அவர்களும் ஏன் ஒத்திவைக்கவில்லை என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். தென் மாநிலங்களில் முன்வைத்த நியாயமான கோரிக்கையை பிரதமர் அவர்களின் பதில் என்ன என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 5 மாநில தேர்தலுக்கு இடையே அவசரமாக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் கூட்டுவதற்கு என்ன அவசியம் எனவும் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகாக கூட வேண்டும் எனவும் எதிர்கட்சிகள் ஆகின்ற மாநிலத்தில் நியாயமான கருத்தை உதாசீனப்படுத்துவதை மறைத்துள்ளதா மர்மம் என்ன என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அனைத்து கட்சிகளின் கூட்டம் கூட கலந்தாலோசிக்காமலேயே மிக முக்கியமான அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்ளும் முயற்சி என்பது சர்வாதிகாரமற்றது வேண்டுமென்றே செய்வதாக தெரிவித்திருக்கிறார். எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் கேட்கும் கேள்விகளுக்கு தான் பதில் சொல்லவில்லை எனவும் மக்களின் கேள்விகளுக்கும் பதில் கிடைக்குமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தென் மாநிலங்களின் உரிமைகளை உளைய வைத்துவிட்டு வடக்கை வலிமையாக வரி வழங்கக்கூடிய பாஜக அரசின் செயல்களை திமுக பார்த்து சும்மா இருக்காது என்று தெரிவித்திருக்கிறார். இது இங்கு வாழும் மக்களின் எதிர்காலம் எனவும் எங்கள் அனுமதியின்றி எங்களோடு பேசாமல் எது தொடர்பாக எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் அதற்கு உயிரே போனாலும் உடன்பட மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார். நாங்கள் ஃபேர் டிமிலிட்டேஷன் எனவும் இது இந்தியாவிற்கான
வழிவகுக்கக்கூடிய செயலாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுவரையற்றது ஆபத்தானது எனவும் சர்வாதிகாரத்தை நோக்கி செல்லக்கூடிய இந்தியாவாக இது பார்ப்பதாக தெரிவித்திருக்கிறார். எங்களின் கோரிக்கையை எங்களுக்கு தெரியாமல் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதி கொடுக்க மாட்டோம் எனவும் நாங்கள் அதற்கு உயிரே போனாலும் உடன்பட மாட்டோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்கள்